வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புலனாய்வாளர்கள் என்று கூறிக்கொண்டு விசாரணை, போலீசில் முறைப்பாடு. சட்டவிரோத மணல் அகழ்வால் வயல் நிலங்கள் சேதமாக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. டெங்கு மரணங்கள் 68 உயர்வு. நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் அதிகரிக்கும் நோய், எச்சரிக்கும் வைத்தியர்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக பண மோசடி, 2 கைது. குழந்தையை நடுவீதியில் விட்டு தப்பியோடிய தாய், போலீசார் தீவிர விசாரணை. பெக்கோ சமனின் தாயார் கொலையில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிப்பு. இலங்கையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளால் பலியான ஆயிரக்கணக்கானோர். வெளிநாடொன்றில் 21 வயது இலங்கை மாணவன் குத்தி கொலை. வருட இறுதியில் எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இந்தியாவில் அதிவேகமாக கரையில் வந்து மோதிய பாரிய கப்பல், அலறியடி தோடிய மக்கள். டொனால்ட் ட்ரம்ப் மீது நீடித்த ஈரானிய படுகொலை சதித்திட்டத்தின் காத்திருப்பு ஆட்டம். அமெரிக்காவில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் 2 ராணுவ வீரர்கள் பலி. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலனை விசாரணை செய்ய வந்ததாக கூறி தங்களை புலனாய்வாளர்கள் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட சிலர் அவர் இல்லாத சமயம் அவரின் மனைவியிடம் விசாரணை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சியில் உள்ள அவரின் இல்லத்துக்கு சென்ற குறித்த நபர்கள் தவபாலன் அரசுக்கு எதிராக செயற்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அறிக்கை ஒன்று தங்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் குறித்த விடயம் தொடர்பான தகவல்களை பெறுவதற்காக தாம் வந்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் மீண்டும் வருவதாக கூறி சென்றனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக தவபாலன் தரப்பினர் கனகராயன்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றனர். எனினும் முறைப்பாட்டை தமது போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்ய முடியாது என்று போலீசார் தெரிவித்ததாகவும் நீண்ட நேரம் விவாதம் இடம்பெற்ற பின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் நெற்செய்கை மேற்கொள்ளப்படும் வயல் நிலங்களில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் மணல் அகழ்வுக்காக உளவு இயந்திரங்களை பயன்படுத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 68 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளியிட்ட புதிய தரவின்படி இந்த ஆண்டில் இதுவரை மொத்தம் 91,059 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். பதிவாகிய மொத்த நோயாளர்களில் 52.98% 48,244 பேர் மேல் மாகாணத்திலேயே இனம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியாக அதிக பாதிப்பு கம்பகா மாவட்டத்துக்கு ஏற்பட்டதோடு அங்கு 19,406 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,101 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,491 நோயாளர்களும் இனம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் குடல் சார்ந்த நோய்கள் அதிகரித்து வருவதாக இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் வைத்திய நிபுணர் சுபன் குலதுங்க தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இரைப்பை, குடல் மற்றும் கல்லீரல் வைத்திய நிபுணர் சுபன் குலதுங்க இந்த விடயத்தை தெரிவித்தார். குறிப்பாக நமது குடலுக்கும் மூளைக்கும் இடையில் ஒரு சிக்கலான தொடர்பு இருக்கிறது. அதை நாம் குடல் மூளை அச்சு என்று கூறுகிறோம். நாம் அதிக மன அழுத்தத்தில் இருந்தாலோ அல்லது பதற்றத்தில் இருந்தாலோ அது தானாகவே நமது குடலிலும் உணரப்படும். இந்த சிக்கலான செயல்முறை மற்றும் நாம் உட்கொள்ளும் உணவு பிரச்சனைகள் ஆகியவற்றின் சேர்க்கையால் IBS எரிச்சலூட்டும் குடல் நிலை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலை தற்போது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நமது வாழ்க்கை முறை இப்போது மாறியுள்ளது. உணவு பழக்க வழக்கங்களும் மாற்றமடைந்துள்ளன. காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் மற்றும் தானியங்கள் போன்ற இயற்கை உணவு முறையிலிருந்து பல இளைஞர்கள் விலகி இலகுவாக கிடைப்பதால் செயற்கை உணவுகளை நோக்கி செல்வதை கண்காணிக்க முடிகிறது. இதன் காரணமாக அவர்களிடம் தற்போது IBS நிலை அதிகமாக காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலில் கட்டுமானம் மற்றும் ஹோட்டல் துறைகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி வேலை தேடுவோரிடம் பணம் பறித்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டனர். குறித்த கைது நடவடிக்கை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு மற்றும் காவல்துறை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்க தலையீட்டினூடாக வழங்கப்படும் பணி வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி இணையதளத்தினூடாக பணம் பறிக்கப்படுவதாக வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவரில் ஒருவர் புத்தளம் பகுதியைச் சேர்ந்த இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் என்றும் மற்றவர் பெலியத்த பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கண்டி வத்தேகம நகரில் தனது 4 வயது குழந்தையை முச்சக்கர வண்டியில் வந்த தாயொருவர் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். குறிப்பாக இதனையடுத்து குழந்தையை மீட்ட நகரவாசிகள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இன்று காலை சுமார் 7 மணியளவில் முச்சக்கர வண்டியில் வந்த தாய் குழந்தை இறக்கிவிட்டு சென்றுள்ளமை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியில் பேசும் குழந்தைக்கு தான் வசிக்கும் கிராமம் மற்றும் மாகாணம் குறித்த எந்த தகவலும் தெரியாதென்று போலீசார் தெரிவித்தனர். இருப்பினும் குழந்தை இறக்கிவிட்ட முச்சக்கர வண்டியின் எண் தெளிவாக தெரியாதால் நகரில் உள்ள ஏனைய கண்காணிப்பு கேமரா அமைப்புகளை சரிபார்த்த பின்னர் தகவல்களை பெற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. பாதாள உலகத் தலைவர் பெக்கு சமன் என்பவரின் தாயார் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பயன்படுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஊருப்பக்கம் ஆத்திர வீதியில் உள்ள தம்பஹால சொல்வத்த பகுதியில் உள்ள ஒரு தேயிலை தோட்டம் ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையில் அந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. மெத்தனிய காவல்துறை பிரிவுக்குட்பட்ட உல்கிட்டியாவ பகுதியில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமுற்ற பெக்கோ சமனின் தாயார் மித்தனிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 1605 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாகவும் வீதி விபத்துக்களில் 1693 பேர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காவல்துறையின் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபர் WPJ சேனாதிர இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயங்களை தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 555 பாதசாரிகளும் 603 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களும் மோட்டார் சைக்கிளில் 119 பின்னால் அமர்ந்து பயணித்தோரு 115 துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர்களும் 136 சாரதிகளும் 162 பயணிகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 3125 பாரிய விபத்துகளும் 6477 சிறு விபத்துகளும் 2388 சேதமடைந்த விபத்துகளும் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் 21 வயதுடைய இலங்கை இளைஞர் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் சிபா மாகாணத்தின் நாகழியமான் நகரில் உள்ள ஒரு இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 10:20 மணிக்கு இடம்பெற்றுள்ளது. ஜப்பானில் கல்வி பயின்று வந்த இளைஞர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த கொலை அவருடன் தங்கியிருந்த 18 வயது இலங்கை இளைஞரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை அந்நாட்டு காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான 18 வயது இளைஞரை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தானும் தனது தாயாரும் அவமதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த தாக்குதலை அவர் நடத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் எல்னினோ நிலை வலுவடையும் சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளதோடு இதன் தாக்கம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் கணிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரிஸ் மென்டிஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்பொழுது நிலவுகின்ற வறட்சியான வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு அவதானிக்க வேண்டிய அளவுக்கு உயர்ந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி தற்போது நிலவுகின்ற இந்த வறட்சியான வானிலை முடிவடைந்து போதுமான மழை வீழ்ச்சி வரும் அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்க்க முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் மொனராகலை, பொலனறுவை ஆகிய மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். சிங்கப்பூர் கொடியுடன் பயணித்த MV நவற்ற பும் என்ற பாரிய சரக்கு கப்பல் ஒன்று இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹுக்லி ஆற்றின் கரையில் கட்டுப்பாட்டு இழந்து மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து நேற்று காலை சுமார் 11 மணியளவில் இடம்பெற்றதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த கப்பல் மலேசியாவின் கிளாங் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கொல்கத்தாவில் உள்ள ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்ட போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தின் பின் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கப்பலின் திசை கட்டுப்பாட்டு கருவியில் ஏற்பட்ட திடீர் கோளாறு மற்றும் ஆற்றின் பலத்த நீரோட்டம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை குறிவைத்து ஈரானிடமிருந்து அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை தொடர்ந்து துருக்கியிலிருந்து டொனால்டு டிரம்பை ரகசியமாக வேறு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்காவில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் பங்கேற்ற பின் டொனால்டு ட்ரம்ப் வழக்கமாக பயன்படுத்தும் ஏர்போஸ் 1 விமானத்தில் பயணம் செய்யாமல் சிறிய இராணுவ விமானத்தில் ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது.
டொனால்ட் ட்ரம்ப் விமானத்தை மாற்றியதை அவரே நேற்றைய தினம் உறுதிப்படுத்தினார். பாதுகாப்பு அதிகாரிகளும் இராணுவத்தினரும் வேறு விமானத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தியதால் தான் அந்த முடிவை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள ஃபோர்ட் ஹீத் இராணுவ தளத்தைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கிய விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்த நாட்டின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெக்சாஸின் மாநில தலைநகரான ஆர்டினில் இருந்து சுமார் 60 மைல் வடக்கே உள்ள பெல்ஹவுண்டியில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹெலிகாப்டர் AH-64 வகையைச் சேர்ந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்க அந்நாட்டு மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.